வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம திரும்ப திராட்சை சிம்பலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிற்கிறாங்க, வாலி சின்னத்துலலாம் ஓபிஎஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்க போஸ்டர்லாம் ஐயா ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு போட்டனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் பாஜகவோட லீகல் டீம் வந்து ஓபிஎஸ்க்கு ஃபேவராக வந்து தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை ஓபிஎஸ் அவர் வந்துட்டுருக்காரு. அதாவது டம்மி ஓபிஎஸ் வந்துட்டுருக்காரு. அவரை பிடிச்சி யாரும் அடிச்சு விட்டாங்க போல். அதை கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காரு. யாருக்கு அகேன்ஸ்டானா நம்ம ஒரிஜினல் ஓபிஎஸ், அது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர், அவர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஒருங்கிணைப்பு, அப்போ தான் தெரியும் என்னன்றது எந்த ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய ஓபிஎஸ்களை இறக்கி விட்டதே பார்த்திங்கன்னா உதயகுமார்ன்ற ஒரு பேச்சு இன்னும் வரைக்கும் ஓயாமல் இருக்குது. அதுக்கு உதயகுமார்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஜனநாயக நாட்டில் எத்தனை ஓபிஎஸ்லாம் நிற்கலாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்ற மாதிரி, அதாவது ஒத்துக்கிறாரு, அவரே ஒத்துக்கிறாரு, நான் தான் அனுப்பிச்சேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஒத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட அதிமுக பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பில் சர்வேல மிகப்பெரிய லெவலில் அடி வாங்க போதும் தெளிவாக தெரியுது. மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறம்ன்றது. ஸோ இதுதான் அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதிமுக பார்த்திங்கன்னா விரைவிலே ஓபிஎஸ்ட்ட போகுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. சசிகலா இதுதான் முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுங்கன்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.